இந்த பக்கம் பார்த்தா டைடல் பார்க்குங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுங்க. அதாவது நம்ம சென்னை அண்ணா நகர்லங்க என்னெல்லாம் பிராண்ட் இருக்கோ, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, என்னெல்லாம் ஷோரூம்ஸ் இருக்கோ, இது எல்லாமே இருக்கிற ஒரு லொகாலிட்டியில தாங்க. அதாவது பாருங்க, கேஎஃப்சியா இருக்கட்டும், மெக்டொனால்ட்ஸ் இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் சுத்தி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நடுவுல தான் நம்ம சைட் அக்கார்ட் ஹவுசிங்கோட மகாலட்சுமி நகர் லொகேட் ஆயிருக்கு. நம்ம அண்ணா நகர்ல இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், எல்லா டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், பாருங்களேன், போக்குவரத்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பிஸியான லொகாலிட்டியில தாங்க நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. நீங்களே சைட்டுக்கு வரும்போது விசாரிச்சா தெரியும். இவ்வளவு ஒரு பிஸியான லொகாலிட்டியில லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஜஸ்ட் 4,950க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. 40 கிராம் கோல்டு ஆஃபரா கொடுக்கலாம். இதுதான் ஆவடி பஸ் ஸ்டாண்டுங்க. இது இங்க இருந்து ஒரு S50, S47, S49 பஸ் ஏறினீங்கன்னா நம்ம சைட், அதாவது அக்கார்ட் ஹவுசிங் மகாலட்சுமி நகர்னு நீங்க சொன்னீங்கன்னா சைட் வாசல்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற சைட் தான் நம்ம சைட். அதாவது இங்க இருந்து 15 நிமிஷத்துல நம்ம சைட் ரீச் ஆயிடும். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்கிறேன் நான் இப்போ. அதாவது ஆவடின்றது உங்களுக்கு தெரியும், பயங்கர டெவலப்மெண்ட். இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம மகாலட்சுமி நகர் லொகேட் ஆயிருக்குங்க. அதுவும் ஆன் ரோட்ல, பஸ் ரூட்ல. இங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா ரீச் பண்ணலாம். சென்ட்ரலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்ல ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வர ட்ரெயின் எல்லாமே இங்க வந்து நிக்குங்க. முதல்ல சென்ட்ரல்ல மட்டும் தான் நிக்கிற மாதிரி இருந்தது இந்த வெளியூர் போற ட்ரெயின்லாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெயினும், மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு தான் போகுது. கனெக்டிவிட்டி ஒரு அருமையான இருக்கிற ஒரு லொகாலிட்டியில தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. என்னோட லெஃப்ட் எடுத்து நேரா போனீங்கன்னா பூந்தமல்லிக்கு, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் தான். என்னோட ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடலாம். நீங்க எனக்கு அப்படியே பின்னாடி பாருங்க, இந்த ரோடு நேரா போனீங்கன்னா அப்படியே கோயம்பேடு இல்லாட்டி அண்ணா நகர் ஆகட்டும் 15 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆயிடலாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லொகாலிட்டியில இருந்துங்க நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். இங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஆன் ரோட்ல, பஸ் ரூட்ல ஆன் ரோட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. வாங்க நம்ம சைட்டுக்கு போவோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆவடியில இருக்கிற மகாலட்சுமி நகருக்கு தாங்க வந்திருக்கோம். சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் தூரத்திலேயே இருக்குங்க. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் 12,000 போயிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து மகாலட்சுமி நகர்னு கொண்டு வந்து சோ கம்மியான பட்ஜெட்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ப முடியாத ஆஃபர் பிரைஸோட கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற லேடிஸே இல்லங்க இடம் வேண்டாம் தங்கத்துல கொண்டு போய் போடலாம் அப்படிங்குவாங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாங்குவாங்க. சோ அவங்க 2 பேர்த்தையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் ஆஃபரோட இன்னைக்கு ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ மகாலட்சுமி நகர்ல வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. சோ இதோட கனெக்டிவிட்டில இருந்து ஆரம்பிச்சிருங்க. முக்கியமா அதுதான் மக்களுக்கு தேவை. ஆவடியில இருந்து, ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 நிமிஷம் தூரம்னு சொல்லிருக்கீங்க. பக்கத்துல இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். ப்ரோ இது வந்து புது ப்ராஜெக்ட் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட. கண்டிப்பா சிட்டி உள்ள ஒரு அருமையான ப்ராஜெக்ட். சிட்டிக்கு நடுவுல, சிட்டிக்கு உள்ள, அது நடுவுல, அதாவது ஆவடி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், இங்க இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் அங்க இருந்து டிராவல் பண்ணா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். சூப்பர். ஆன் ரோட் சைட், ஓகே, பஸ் ரூட்ல ஆன் ரோட் சைட், நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலயே பஸ் நிக்கும். சோ அந்த மாதிரி ஒரு லொகாலிட்டில தான் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். நம்ம மகாலட்சுமி நகர்னு ஒரு 3 ஏக்கர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இது. ஓகே சூப்பர். எல்லா அம்யூனிட்டிஸோட நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால், ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லாமே எலிவேட்டட் ரோட்ஸ், எல்லாமே 40 feet 30 feet ரோட்ஸ் தான். 30 feet ரோடு தான். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைட்டுக்கு 30 feet 40 feet கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வேஸ்டேஜ் அதிகமாகுங்கிறதுனால எல்லா இடத்துலயும் சின்ன சின்னதா இருக்கிறப்போ இன்னைக்கு டெவலப் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வித்தா முடிஞ்சிச்சுங்கிறது கிடையாதுங்க. நாளைக்கு இந்த சைட் நீங்க வாங்கி போட்டாலும் ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமே வராத மாதிரி பக்காவான டெவலப்மெண்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு 2 SUV ஏத்த மாதிரி வந்து போலாம் அந்த அளவுக்கு ஒரு பிராடான ரோடு கொடுத்துருக்காங்க. EB லைன்ல வந்தாச்சா? எல்லாம் EB உள்ள வந்துருச்சு. EB வந்தாச்சு. அதாவது ரெடி டு பில்ட். ஓகே, அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள வந்துருச்சு. தண்ணி பாத்தீங்கன்னா 50 அடியில தண்ணி. சூப்பர். ஆன் ரோடு பஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு 5 நிமிஷம், அதாவது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 24 hours போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, 24/7 இருக்கு. ஓகே, சோ அதனால அந்த மாதிரி ஒரு லொகாலிட்டில தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. ஓகே சார், மக்கள் வந்துட்டு சிட்டிக்கு நடுவுல தான் இருக்கு. நீங்க கேக்குற கேள்வி புரியுது. சுத்தியில வீடுங்க இருக்கா, காம்பவுண்ட் ஓட்டுன மாதிரி வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க. அத பத்தி சொல்லிடுங்க. காம்பவுண்டுக்கு பின்னாடி ஃபேக்டரி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. சுத்தி வீடுங்க தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி உங்களுக்கு அபார்ட்மெண்டே இருக்கு. ஓகே,
ஆமா. சோ அதாவது எங்க அபார்ட்மெண்ட் வீடுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, அதனால பயப்பட வேண்டியதே பயப்பட வேண்டிய அவசியமே சுத்தியில கிடையாது. வீடுகள் எல்லா வசதிகளும் சைட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. எந்த ஒரு தேவைக்காகவும் நீங்க வெளியில போக வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுக்க போறோம்? வெளியில மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு? பிரதர், இங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.5க்கு மேலேயே இருக்கு. 5.8 கூட இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகே, அதனால மார்க்கெட் பிரைஸை விட 600 ரூபாய் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். 4,950 per square feet. 4,950 per square feet ஆன் ரோட் சைட். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எடுக்கணும் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல? அதான் இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் 650 இருந்து இருக்கு, மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா 800, 900, 1200 இந்த மாதிரி எல்லா சைஸஸ்லயும் இருக்கு, எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள். அதனால பயப்பட வேண்டியது பயப்பட வேண்டியது இல்ல. So, ready இப்போ to வந்தாங்கன்னா earlier வந்துட்டாங்கன்னா நமக்கு அவங்க கேக்குற திசையில நம்ம பிளாட்டை கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். இன்னொன்னு, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பிளாட் வாங்குற எல்லாத்துக்கும் ஆஃபர் சொல்லிருந்தீங்க, அதை கண்டிப்பா சொல்லிருங்க. இருக்கு பிரதர். அதாவது நம்ம லான்ச்சிங் ஆஃபரா நம்ம மகாலட்சுமி நகர்ல பிளாட் எடுக்கிறவங்களுக்கு, ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 40 கிராம் கோல்டு ஆஃபரா கொடுக்கலாம். சூப்பர். ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 40 கிராம். சோ பாக்குறவங்க வந்துட்டு ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணா ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமா? இல்ல, ஒரு பிளாட் பண்ணா கூட மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தா கூட 10 கிராம்ஸ் கோல்டு அந்த ஆஃபர் இருக்கு. ஓகே, வீடியோல சொன்னது நேர்லயும் கொடுத்துடுறோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இது நம்ம கம்பெனி ஓன் ப்ராஜெக்ட். இதுல புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆமா, சேனல் பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நம்ம டைரக்ட் கம்பெனி சேல். அதனாலதான் நம்ம இந்த ரேட்டும் கொடுக்குறோம், இந்த ஆஃபரும் கொடுக்குறோம். ஓகே, 600 ஸ்கொயர் ஃபீட்னா என்ன பிரைஸ் வருது? அதாவது மினிமம் ஒரு 650 இருக்கு. ஒரு மினிமம் 650 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 32 lakhs ஆகும். 650 ஸ்கொயர் ஃபீட் நம்ம 32 lakhsல ஆவடியில வாங்கிக்கலாங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதையுமே பாசிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்துட்டு இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் எங்களால இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது, கம்மியான அமௌண்ட் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் கையில இருக்குங்கிறப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. அது பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். அதனால பேங்க் வந்து 80% வரைக்கும் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 20% நம்ம கையில இருந்தா போதும். மினிமம் ஒரு 7 lakhs கையில இருந்தா போதும். சூப்பர். அதே மாதிரி பிளாட் மட்டும் இல்ல ப்ரோ, வீடும் நம்ம கட்டி கொடுக்குறோம். அதாவது 60 lakhsக்கு பின்னாடி அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 BHK வாங்கணும்னா கூட 90 lakhs போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க நம்ம மகாலட்சுமி நகர்ல தனி வீடு, இடத்துடன் கூடிய வீடு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் கொடுக்கும். 60 லட்சம் ரூபா இன்னைக்கு ஆவடியில பாசிபிள். 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாங்கிறது சாதாரணமா போயிட்டு இருக்கு. நம்ம 60 லட்சம் ரூபாய்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்தோன்னே எல்லாமே நல்லா பேசுறீங்க. லீகல் எப்படி இருக்கும்? லீகல் 100% கிளியரா இருக்கும். அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன், நம்ம அதுல காம்ப்ரமைஸே பண்ண ஒரு மாட்டோம். சில வீடியோலயே சொல்லியிருக்காரு, லீகல் சரியில்லைன்னா டபுள் பேமெண்டா கொடுத்துடுறேங்க. ஆமா, என்னன்னா லீகல் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமிச்சு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹார்டன் பண்ணி தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்க மன உளைச்சல் அடையக்கூடாது. அது கண்டிப்பா மன உளைச்சல் அடைய மாட்டீங்க. அதனால லீகல் பக்காவா இருக்கும், கிறிஸ்டலா இருக்கும். நீங்க புக் பண்ணும்போது நான் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் தரேன், நீங்க லீகல் பாருங்க. உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தா என்கிட்ட பிளாட் வாங்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதும். ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 நிமிஷம் தூரத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4,950 4,950க்கு தராங்க. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லயே நீங்க இறங்கி விசாரிச்சு பாருங்க. 10,000 12,000 சாதாரணமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 4,950 ரூபாய்க்கு ஒரு இடம் இன்னைக்கு ஆவடியில பாசிபிள் பண்ணிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட தான் 4 லட்சம் தான் இருக்கு, 5 லட்சம் தான் இருக்குனாலும் நீங்க பேலன்ஸ் இஎம்ஐ போட்டுடலாம். இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு நீங்க 32 லட்சத்துக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு 60, 70, 80 போய்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஆமா, என்னன்னா இப்போ நம்ம சைட் இருக்கிற லொக்காலிட்டி பிரதர், ஒரு பஸ் ரூட் ஆல்ரெடி ஆன் ரோடு சைட் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்லயே நிக்கும். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா மெட்ரோ ஸ்டேஷனே இருக்கு. பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ ரீச் பண்ணிடலாம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல. ஸோ கனெக்டிவிட்டி தான் மெயின். கனெக்டிவிட்டி அவ்வளோ இருக்கு. ஆமா, கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஒரு சைட்டுக்கு, இல்லைங்களா? ஸோ அதனால கனெக்டிவிட்டி ஒரு அருமையான ஒரு இருக்கிற ஒரு லொக்காலிட்டி தான் நம்ம சைட். சூப்பர் சூப்பர். இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டயத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுக்கு ஆவடினா ஆவடியில இருந்து பேசியிருந்திருப்பாங்க. பட்டாபிராம் டைட்டில் பார்க் அதை சொல்லிட்டீங்க. பட்டாபிராமன் டைட்டில் பார்க்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தனித்தனியா சொன்னது காரணம். ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில இருக்கிற பிளாட்டை ஏழை எளிய மக்கள் மிஸ் பண்ணிட கூடாது. இது அவங்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பா. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி உங்களுக்கு ஏத்த பட்ஜெட் தான் நம்ம பிளாட் கொடுத்து. கண்டிப்பா. ஏன்னா மார்க்கெட் பிரைஸோட குறைவா கொடுக்கறது காரணமே அதுதான். ஏன்னா இந்த மெயினா மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப பட்ஜெட்டை சிறுக சேமிச்சு வச்சு பட்ஜெட்டை பார்த்துட்டு வாங்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதனால மிஸ் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல பிரதர், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறவங்க கூட மிஸ் பண்ண வேண்டாம். என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ். அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகும். டெஃபினட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பிரைஸை விட 600 rupees 700 rupees குறைவா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னொரு 6 monthsலயே பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஒரு 30%
growth கிடைக்கும். 3 இயர்ஸ்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிடும். இங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க வீடு கட்டுறது தான் எல்லாரும் பிளாட் வாங்கியிருக்காங்க. இப்ப தை மாசமே ஒரு 6-7 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா இங்க ஷாப், மளிகை கடை எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டியா வந்துரும். ஆமா, பெரிய கம்யூனிட்டியா வந்துரும். மினிமம் ஒரு 20-25 பேர் உள்ள வந்துரும். அப்ப நீங்க சொல்லுவீங்க இந்த வீடு இவ்வளவு போவோம் அப்படின்ட்டு நீங்க நிர்ணயம் பண்ணுவீங்க. சோ அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுங்கிறதுக்காக டெவலப் ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க படம் வந்து இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணா போதும். சார் தான் கூட இருப்பாரு. வீடியோல யார் பேசுனாங்களோ அவங்க தான். நேர்ல வாங்க. சோ பெஸ்ட் பிரைஸா சொல்லியிருக்காரு. இந்த விலைக்கு நீங்க வாங்கவே முடியாது. கட்டாயம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. as a ஃப்ரெண்டா இருந்து பக்காவா உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.